விஷால், ஆ? என்ன இசை? இல்ல நீ எங்களுக்காக இவ்ளோ எஃபர்ட் எடுக்கிற, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. நீ கைமாறலாம் பண்ண வேண்டாம் இசை. என்ன விஷால் பேசாம இருக்க? சரி, இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா? தைரியமா இருக்கணும். ம்? அத்தை, உங்க கையால வர்ஷினிக்கு மாலை போடுங்க அத்தை. ஓ மருமகளுக்கு நீ தான் மாலை போடணும். சரிங்க அத்தை. எடுத்துக்கோ வர்ஷினி போ. வர்ஷினி, மாலையை போட்டுக்கம்மா. போட்டு விடு சுபத்ரா. வர்ஷினி, அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எதுக்கு அத்தை? நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாங்க, அசோக்கு மாலை போட்டு விடுங்க. தேங்க்ஸ்பா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இரு. அசோக், பேச்சுலரா இங்க இருந்து போற, ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஃபேமிலி மேனா தான் வருவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வளர்ச்சியை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாட்டியும் உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதில்ல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுபத்ரா, வண்டி வந்துருச்சுல? ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். வாங்க வாப்பா. வாமா கடைக்குட்டி, வாங்க 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 போலாம். என் பிரச்சனை அது கிடையாதுக்கா. இவன் நம்ம அசோக் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ராகவ் குழந்தைக்கு அம்மாவா இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. இப்ப நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அசோக்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த கல்யாணம் நின்னுடும்ல. வர்ஷினி, இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டோம். போதுமா? உனக்கு ராகவ் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ தைரியமா இரு. உன் பக்கத்திலேயே நானும் விஷாலும் இருப்போம். எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடு, சரியா? விஷால், நம்ம போலாம். அப்பாடா, எப்படியோ அதையும் எதையும் பண்ணி கல்யாண மண்டபம் வரைக்கும் வர்ஷினியே இழுத்துட்டு வந்தாச்சு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துட்டா நமக்கு எல்லா தொல்லையும் முடிஞ்சது. அக்கா, எப்பவுமே என்னோட பாலிசி இதுதான். ஒரு விஷயத்த நடத்தணும்னு நினைச்சிட்டா அதுக்கப்புறம் சரி தப்புனெல்லாம் இல்லவே இல்ல. என்ன வேணாலும் செய்யலாம், நமக்கு காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். ஏய், இது வரைக்கும் நான் பல பொண்ணுகளை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு புது மெட்டீரியல நான் பார்த்ததே இல்ல. ஆமா, சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏய், இவனை வேற அண்ணியோட பையன் சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துட்ட. இப்போ இவனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் ஆன பிறகு
இவங்க 2 பேரும் நம்ம வீட்லயா இருப்பாங்க? சாச்சா, அந்த வர்ஷினி நம்ம வீட்லயே இருப்பாளா? நானும் நீங்களும் இருக்கிற வீட்ல அவளும் இருந்தா அப்புறம் நமக்கு என்னக்கா மரியாதை? அதுக்காகவா நான் இவ்ளோ தூரம் பிளான் பண்ண? ஆ, புரியல. அப்ப நீ அவளை என்ன பண்ண போற? உன் பிளான் தான் என்ன? சொல்றேன். முதல்ல கல்யாணம் முடியட்டும். உன்னையும் மாப்பிள்ளையையும் எப்படியும் ஹனிமூனுக்கு அனுப்புவாங்கல்ல? ஆமா, அனுப்புவாங்க. அதுக்கு என்ன இப்போ? வர்ஷினிய கல்யாணம் பண்ணதும் ஹனிமூன் போற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? ஓ எஸ், ஹனிமூன் போனா நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஆ, அப்போ ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போ. அப்படியே ட்ரெக்கிங் போலான்னு சொல்லி ஏதாவது மலையில இருந்து தள்ளி விட்டுரு. ஓ ரைட்டு. என்னது? மலையில இருந்து தள்ளி விட சொல்றியா? என்னக்கா, எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு அவளே மலையில இருந்து குதிச்சுட்டான்னு நம்மலாம் சொன்னா நம்ப மாட்டாங்களா என்ன? ஆ, ஆ. டேய், நேரா போய் ரைட்ல கட் பண்ணு. டேய், மேடம் தான்டா. மேடம், சொல்லுங்க மேடம். ஏய், அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். நீங்க சொன்ன மாதிரியே வண்டி எடுத்துட்டு ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்க மேடம். நைட்டு முழுக்க வண்டியை விட்டு இறங்காதீங்க. விடிஞ்சதும் நான் எப்ப ஃபோன் பண்றனோ அப்ப அவனை போட்டு தள்ளிருங்க. ஓகே மேடம். டேய், நிறுத்தாம போயிட்டு